ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்படி வைப்பனோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். இது நைட்டே 2 கால் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 பேருக்கு மேலேயே சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்களேன். தண்ணியாட்டு குழம்பு வச்சா தான் இது நல்லாயிருக்கும். 4 கால் நைட்டே வந்து தரித்து போட்டு சீரகம், மிளகு, உப்பு, மஞ்சத்தூள் இந்த 4ம் போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது நைட்டே வச்சுட்டேன். வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. காலையில் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 காலுக்கு 1 காப்பிடி அப்படிங்கிற மாதிரி நல்லா உரிச்சிட்டு அதை க்ளீன் பண்ணி போட்டுக்குங்க. அதுலேயே இஞ்சி, பூண்டு, உங்களுக்கு வந்து வரமிளகாய் வந்து காரம் வேணும்னா போட்டுக்கோங்க, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிங்க. வீட்டில் அரைச்ச கறிமிளகாத்தூள் இருக்குது, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுட்டுன்னு அடுப்பு மேலேயே இருக்கிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு ஆறுட்டுன்னு தேங்காய், கடலை இதை மட்டும் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுறதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அதை தாளித்து விட்டுக்கலாம். அது தாளித்து வர்றதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறனா போட்டுக்கோங்க, வரமிளகாய் போடுறனா போட்டுக்கோங்க, கருவேப்பிலை இந்த 3ஐயும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது மிளகு, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா சிக்கன் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தது, சரி சிக்கன் வந்து கிரேவி மாதிரி செஞ்சுக்கலாம், கொஞ்சம் மிளகு அதிகமாக இருக்குதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்ருக்கேன். இது நல்லா வெங்காய மிளகாயெல்லாம் வணக்கி விட்டு அந்த கால் நைட்டே வேக வச்சு வச்சுருக்கிறோம்ல அதையும் உள்ளே ஊற்றி, இந்த மிளகு அரைச்சிருக்கிறோம்ல அதையும் உள்ளே ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இதுக்கு கறி மசாலாவோ இல்லது மட்டன் மசாலாவோ ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அந்த கால் வந்து வேக வச்சோம்ல, சப்போஸ் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து போன் வந்து வீக்காக இருக்குது, பெரியவங்களும் சரி கை கால் அந்த உடஞ்சிருக்கு இல்லை ஹெல்த்தாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த தண்ணியை மறுபடியும் காலையில் ஒரு டைம் நைட்டே வேக வச்சு, கால் வேக வச்சு குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை காலையில் ஒரு டைம் லைட்டாக சூடு பண்ணி அதை வடித்து குடிச்சிட்டு அந்த காலை மட்டும் எடுத்து வேணாலும் நீங்கள் செய்யுங்க. இது ஹெல்த்தியானது. சரி நாம் மட்டும் செஞ்சால் எப்படி, அப்புறம் கூப்பருக்கும் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதை எப்போயுமே கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிக்குவேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அப்படியே போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போல்லாம் முழுசாக அப்படியே போட்டால் வாமிட் ஆயிடுது. அதனால் மிக்சியில் அரைச்சிட்டு மஞ்சத்தூளும் அரிசியும் போட்டு 2 விசில் விட்டு அதுக்கு வேலை முடிஞ்சுது. அது மட்டும் பத்தாது, கால் குழம்பு மட்டும் எப்படி வச்சுட்டு சாப்பிட்றது, தயிர் இருந்தது. சரி எப்போவுமே நாங்களுக்கு வந்து தக்காளி ரசம் இல்லைன்னா வேலையாகாது. தக்காளி ஒரு 4 பழத்தை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இருக்கிற தக்காளி கரைக்கிற மாதிரியே இருக்குது. அப்புறம் நல்லா கரைச்சுட்டு எடுத்து தாளிச்சாச்சு. இதில் 4 தக்காளி, ஒரு கால் குழம்பு, தயிர் வச்சுட்டு எம்மியாக இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு.